ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஸ்ட்ராபெரி பாருங்கள், பழம்லாம் வந்து விட்டுருச்சு, பூ விட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள், ஒரு செடியில் ஒரு அரை கிலோ பழம் வரும் போல தெரியுது. பாருங்கள், நல்லா விளைஞ்சிருக்கு. வீட்லேயும் வளர்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். சின்ன இடமா இருந்தால் ஒரு 5-6 செடி வைக்கலாம். இது பெரிய லெவலில் வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாத்தி அமைச்சு இந்த மாதிரி மெல்சிங் பேப்பர் போட்டு இந்த மாதிரி வளர்க்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு பெரும்பாலும் தண்ணி ஜாஸ்தி தேவைப்படும். உரம் அந்தந்த டைமுக்கு உரம் கொடுக்கணும். உரம் எல்லாம் பார்த்திங்கன்னா இதை லிக்விடாக தான் கொடுப்பாங்க. ட்ரிப்போஸில் கொடுப்பாங்க. பாருங்கள், இந்த பழமோட சைஸ் பாருங்கள், என்ன சைஸாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் என்ன சைஸ் பாருங்கள். ஒரு செடியில் அரை கிலோ வரும். இது பெரிய லெவலில் இப்போ பண்ணுறவங்க இந்த செடியை வந்து கோல்டு ஸ்டோரில் வச்சு அதுக்குன்னா டீலர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வாங்கணும். வாங்கி இந்த அளவுக்கு உள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி லெவலில் போட்டு பராமரிப்பு பண்ணி இது பார்க்கலாம். இந்த பேடு எதுக்காக கட்டுறாங்கன்னு சொன்னால், இந்த பேடு பாருங்கள், மெல்சிங் பேப்பர் போட்டு இந்த பேடு ஏன் கட்டுறாங்கன்னா, செடி வந்து மண்ணில் படக்கூடாது. மண்ணில் பட்டால் அழுகிடும். அதனால் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காய் விட்டுருக்கு. இந்த மெல்சிங் பேப்பர் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பழம் அந்த பூ பிஞ்செல்லாம் மண்ணில் பட்டுச்சுன்னா, இந்த மாதிரி மண்ணில் பட்டுச்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி மண்ணில் பட்டுச்சுன்னா அழுக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், அழுக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், தெரியுதா? அதுக்காக தான் இந்த பேப்பர் போடுறாங்க. இந்த பேப்பர் பேர் மெல்சிங் பேப்பரு. எவ்வளோ மைக்ரான்னு தெரியல. நான் நியூஸை கலெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ மைக்ரானு, இன்னும் இதில் என்னென்ன பண்ணணுன்னு, என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுன்றதை நான் அடுத்த வரக்கூடிய வீடியோவில் போடுறேன். குட் மார்னிங் ஜெய், குட் மார்னிங். பாருங்க, ஒரு செடியில் ஒரு 6 கிலோ பழம் வரும். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இது வளர்ச்சி போயிடுச்சு. பாருங்கள், இந்த செடி காய ஆரம்பிச்சிருக்கு. எதனால் என்ன இதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது எதனாலன்னு. தேங்க்யூ.